ஸோ லிஃப்டிங் சேஃப்டி மெஷர்ஸ் என்னென்ன எடுக்கணும். ஸோ லிஃப்டிங் சேஃப்டி மெஷர்ஸில் மிக முக்கியமானது, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொருளை தூக்கிறதுக்கு முன்னாடி கிரிட்டிக்கல் லிஃப்டிங் பிளான் அஸ் வெல் அஸ் வந்து லிஃப்டிங் பிளான் பண்ணணும். ஸோ லிஃப்டிங் பிளான் என்னென்னா, அந்த பொருளோட எடை எவ்வளோ, ஸோ நம்ம கிரேனில் இருக்கிற SWL எவ்வளோ, SWL அஸ் வெல் அஸ் நம்ம தூக்கக்கூடிய பொருளினுடைய வெயிட் எவ்வளோ. ஸோ இதை வச்சு நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு லிஃப்டிங் பிளான் பண்ணணும். ஸோ அந்த லிஃப்டிங் பிளானில் நம்ம மிக முக்கியமாக கணிக்க வேண்டியது என்னென்னா, the safe working load should not exceed the 80% of safe working load. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த கிரேனில் வந்து 10 டன்னு வந்து சேஃப் ஒர்க்கிங் லோடு இருக்குன்னா, நம்ம 8 டன்னு 7 டன்னு வரைக்கும் தூக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, ஒன்லி வந்து அந்த பிளான் பண்ணுறப்ப வந்து தூக்கக்கூடிய பொருள் மட்டும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10 டன்னா ஒரு 5 டன்னு உள்ள பொருளை தூக்குறாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 50% தான் சேஃப் ஒர்க்கிங் லோடு இருக்குன்னு சொல்லிட்டு நார்மலாக கால்குலேஷன் பண்ணுறாங்க. பட் ஆனால் தட் இஸ் ஏ ராங் மெத்தட். ஏன்னா நம்ம லிஃப்டிங் தூக்குறப்ப நம்ம பொருளை மட்டும் தூக்க போகிறது இல்லை. ஸோ அந்த அஸ்பர் வந்து ASLI கான்ஃபிகரேஷன் படி ஊக்கோட வெயிட்டையும் நம்ம கூட்டிக்கணும். அஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிஃப்டிங் டூல்ஸ் அண்ட் டேக்கிள்ஸ் என்ன இருக்கும், ஸோ அதையும் கூட்டிக்கணும். ஸோ வாட் ஆர் த டி ஷேக்கிள்ஸ் வி ஆர் யூஸிங், அஸ் வெல் அஸ் வந்து ஒயர் ரோப் ஸ்லிங்கு, இந்த எடையெல்லாம் கூட்டி தான் நம்ம வந்து அந்த சேஃப் ஒர்க்கிங்கில் உள்ள நம்ம எவ்வளோ பொருளை தூக்கணுன்றதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். இது முக்கியமானது. ஏன்னா நம்ம வந்து இப்போ 5 டன்னுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற லிஃப்டிங் டூல்ஸ் அண்ட் டேக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மேபி வந்து ஒரு ஃபெரானோட ஒர்க் 100 kg இருக்கும். தட் லிஃப்டிங் டூல்ஸ் அண்ட் டூலோட கேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 kgலேருந்து 50 kgக்குள்ளே தான் இருக்கும். இதே வந்து நீங்கள் ஒரு அதிக எடை உள்ள பொருள்களை வந்து நீங்கள் தூக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயர் ரோப் ஸ்லிங்கோ, நீங்கள் யூஸ் பண்ணுற டி ஷேக்கிலோ, அந்த யூஸ் பண்ணுற கிரேனோட ஊக்கோ வந்து மிக அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணுறதுக்கு வந்து வாட் இஸ் த கான்செப்ட், ஃபஸ்ட்டு வந்து லோடு கூட நம்ம ஊக்கோட வெயிட்டு ப்ளஸ் லிஃப்டிங் டூல்ஸ் அண்ட் டேக்கிள்ஸை சேர்த்துட்டு அதை தான் மொத்த லோடாக கன்சிடர் பண்ணோம். அதுலேருந்து தான் நம்ம வந்து SWல வந்து டிவைட் பண்ணிவிட்டு நம்ம அந்த சேஃப் ஒர்க்கிங் லோடு ஃபேக்டரை வந்து நம்ம சேஃப்டி ஃபேக்டரை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? தேங்க்யூ.